இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 3வது முறையா அவரோட சீஷர்களுக்கு தரிசனமாகிறாரு. இயேசு இறந்த பிறகு நம்பிக்கை இழந்த பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போறாரு. அவர் கூடவே சீஷர்கள் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. நைட்டு ஃபுல்லா வலை வீசியும் ஒரு மீனும் கிடைக்கல. விடியற் காலம் ஆயிடுச்சு. இயேசு கரையில நிக்கிறாரு. இந்த சீஷர்களுக்கு அவர் இயேசுனே கண்டுபிடிக்க முடியல. வெறும் கையா திரும்பினவங்களை பார்த்து இயேசு, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஒண்ணுமில்லன்னு சொல்றாங்க. இயேசு அவங்கள்ட்ட வலைய படகுக்கு வலது பக்கமா போட சொல்றாரு. அவங்களும் போடுறாங்க. வலையே கிளியிற அளவுக்கு 153 பெரிய மீன்கள் கிடைக்குது. நைட்டு முழுக்க வலை வீசியும் ஒன்னும் கிடைக்காம இவர் சொன்னோனையே வலை கிளியிற அளவுக்கு மீன்கள் கிடைச்சதால யோவான் இவர் இயேசுன்னு கண்டுபிடிச்சு மீன் மேல கவனமாய் இருந்த பேதுரு கிட்ட இவர் கர்த்தர்னு சொல்றாரு. அவர் கர்த்தர்னு பேதுரு கேட்ட உடனே வஸ்திரம் இல்லாதவனா இருந்ததுனால தன்னோட மேல் சட்டைய இடுப்புல கட்டிக்கிட்டு கடல்ல குதிச்சு கரைக்கு வராரு. மற்ற சீஷங்களும் கரைக்கு வந்திறங்கிற போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல மீன் வச்சிருக்கிறதையும் அப்பத்தையும் பாக்குறாங்க. இயேசு அவரோட சீஷர்களை பார்த்து மீனையும் அப்பத்தையும் கொடுத்து சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு சொல்றாரு. உடனே இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. 2வது முறையும் இயேசு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேக்குறாரு. அதுக்கு பேதுரு, ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. 3ஆம் முறையும் இயேசு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேக்குறாரு. 3வது தடவையும் இயேசு இந்த மாதிரி கேக்குறதுனால பேதுரு வருத்தப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அதுக்கு இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. இயேசு 3 முறை இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதே போலதான் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேதுரு 3 முறை மறுதலிக்க போறதுக்கு முன்னாடி இந்த சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்னு கேக்குறாரு. அதுக்கு இயேசு, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய்னு சொல்றாரு. உடனே பேதுரு, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு பேதுருவை பார்த்து, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அதே போலதான் இங்கேயும் இந்த பேதுரு இயேசுவை ரொம்ப அன்பு செஞ்சவர். இயேசு மேல உள்ள அன்பால அவர்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு கிடைச்ச சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்திக்குவாரு. யோசிச்சு நிதானிச்சு எதையும் செய்ய மாட்டாரு, செஞ்சுட்டு தான் யோசிப்பாரு. இனிமே பேதுரு பட போற உபத்திரவத்தை அவருக்கு முன்னாடியே சொல்லதான் இப்படி 3 முறை கன்ஃபார்ம் பண்றாரு. போன மாதிரி சொல்லியும் மீறி விஷயங்களை செய்திடக்கூடாதுன்னு அவருக்கு ஞாபகப்படுத்ததான் இயேசு பேதுருவை பார்த்து இனி அவர் படப்போற பாடுகளை பற்றி முன்னமே சொல்றாரு. நீ என்ன 3 முறை மறுதலிப்பன்னு இயேசு சொல்லியும் மறுதலிக்கிறாரு. சேவல் கூவன பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது. இயேசு பேதுருவை பார்த்து, நீ இள வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியும் 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு சொன்னாரு. இந்த தடவை அதே மாதிரி 2 தடவை சொல்றாரு. போன முறை மாதிரி பேதுரு செய்யல. இந்த முறை பேதுரு தன்னை முழுமையா தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு. இன்ன விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. இத சொன்ன உடனே பேதுரு இயேசுவுக்கு ஒரு பதிலும் சொல்லல. இத பத்தி எந்த கேள்வியும் கேட்கல. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணும்போது அவர் மார்பிள சாய்ந்து
ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யாருன்னு கேட்டவனுமாகிய சீஷன் பின்னாடி வர்றத பார்த்து இயேசுவ பார்த்து, ஆண்டவரே, இவன் காரியம் என்னன்னு கேக்குறாரு. அவர் படப்போற பாடுகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்லாம இவர் இன்னொருத்தரை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. மற்ற சீஷர்களும் கூடயே இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் கேட்கல. ஆனா யோவான பற்றி மட்டும் ஏன் பேதுரு கேட்டாரு தெரியுமா? இதற்கான பதிலையும் இயேசு சொன்ன பதிலையும் அடுத்த காணொளியில விரிவா பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க பதில்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.